இப்போ என்ன எதுக்கு வர சொன்னேன்? அடிக்கிற வேலைக்கு ஆஃபீஸில் வேறு யாருமே இல்லை. காசு என்ன ஆகுது? பண்டா பஜ்ஜி என்ன சாப்பிடலாம்? ஏய் என்னாண்ட ஒரு ரூபாய் இல்லை. அப்போ என்னத்துக்கு வர சொன்னேன் என்ன? அப்போ நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. டேய் இரு சத்தியலண்ணா ஹெலிகாப்டர் ஒன்று வாங்கினார் பார்த்தியா? அது ஆஃபீஸ் தானே இருக்குது, எடுத்து ஓட்டலாம்டா வாடா. ஐயோயோ சாமி, நான் வரல உங்க கூட. முத்துமாமா சத்தியமாமா தெரிஞ்சா அடிப்பாங்க மாமா, நீ வேற. ஏய் முத்துமாமா ப்ரோக்ராம் போகிறாரு, சத்தியலண்ணா உடம்பு சரியாக இருக்கிறாரா? அதுனா ஒரு ரூபா 2 ரூபா நினச்சினிக்கிறியா? நான் 42,000 ரூபாய். அது ஃபஸ்ட்டு உனக்கு ஓட்ட தெரியுமா? ஏய் ஓட்ட தெரிந்தா ரிமோட் கார் மாதிரி தான்டா இது. என்னடா நீ தெரியாதுக்கிற, வா போலாம் வா. மாமா நானும் அடி வாங்க முடியாது மாமா அவர்கிட்ட. பார்த்துக்கிட்டா வாடா, அது ரிமோட் கார் மாதிரி தான் ஓட்டலாம் வாடா, எடுக்கலாம் ஆப்ஷன் தானே வாடா. ஐயோ ஒன்றுமா சொல்றியே மாமா, பயமாக இருக்குது மாமா. வாடா. அன்றைக்கி வர கோகுல்கிட்ட வர பிரச்சனை வர பண்ணேன். டேய் கோகுலாம் ஒரு ஆள் நினச்சி பயந்துக்கிறியா? முத்து மாமா கொசம் விட்றேன் என்ன வச்சுக்க அவனை. இப்போ விட்டா கூட அவனை காலி பண்ணுற சப்ப பையன்டா அவன். நீ நாம கோகுல் நீ கிடக்குற. வா வேணா மாமா. வாடா வா வா. நம்மம்மா இப்படி பண்ணுற? உட்கார அப்படி உட்கார போடு. ஏய் அப்படியே போடு. போடு. என்ன மாமா ஏதோ கத்துது? ஏய் கம்முறா. எப்படா இது? அது காட்டு ஏதோ பெல்ட்டு கிட்டலாம் போட்டுக்கிறான்டா. டேய் இப்படியே இப்போ இது வித்தியாசமாக இருக்குது. ரிமோட்டு காரே ஓட்டிடலாம் போல் இது ஓட்டுறதோட. பாரு ஏய் இரு. ஏய் பூரி போட்டுக்குது மாமா, எப்படி பண்ணோன்னு. ஆண்டா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? பேட்ரி போடணும்ல? ஆமாம். இந்த பேட்ரி எடு. அது வை அது ஒன்றும் இல்லை. அது வை. என்னாச்சு? இந்த பேட்ரி எடுக்கல. என்னடா சரி இதில் ஒன்று வரமே தெரியலையா மாமா? உள்ளே கணக்குதா பார்க்கலாம் இரு. இல்லைடா காணுமே மாமா. இது அடியில் என்ன வருமா? அதெல்லாம் வராதுடா, இதில் தானே வரும். எப்படி இது தெரியலையே. என்னடா நம்ம வர எத்தனை வந்துட்டோம். நீ பொம்மை கார் ஓட்டுறது நினச்சிக்கினியா அதை? ஏய் சின்ன வயசில் எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்கடா காரு, ரிமோட் கார், அது மாதிரி நினச்சிக்கினேன் நான். ஐயோ அதில் தான் செட்டப்பாக கொடுத்துருவாங்க, இதில் கொடுக்க மாட்டாங்கல்ல அது மாதிரி. எப்படா? ஆமாம்மா. அந்த பேட்டரி எடுக்க முடியல. ஆமாம்மா. எடுக்க முடியாதா? எப்படி எடுக்குதுன்னே தெரியல. அது எத்த கூட இது வேணுமாடா? அது ரெண்டும் இதுவும் எடுக்க முடியல. நம்ம என்ன தெரிஞ்சால் தானே நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். தெரியாமல் வண்டி இதெல்லாம் நோண்டு இதில் ஓட்டலான்னா எப்படி ஓட்ட முடியும்? அம்மா தேவையில்லாத வேலை மாமா, இது ஓட்ட வர தெரியாது. மாமாலாம் வந்தால் பிரச்சனையாகும். மாமா அதுக்குமா அது ஒரு துளி வச்சு போட்டுறான். கம்மிடா சும்மா. அஜு இப்போ உள்ள வச்சிருப்பா. அஜு ரெண்டாவது வெளியேற்று வந்தீங்க அண்ணா. இவன் நானா எடுத்துன்னு வெளியே எடுத்துன்னு வந்து ஓட்டலாம். நானா ஓட்டலான்னு சொன்னேன். அம்மா நீ தான் சொன்ன. மாமா சத்தியமா சொல்லு. நீ தானே சொன்ன. எப்பா டேய் எவ்வளோ தெரியுமாடா இது வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன் தெரியுமா? இதுனா குழந்தைங்க விளையாடுற பொருள்னு நினச்சிங்களாடா? போடு. ஐயோ எவ்வளோ இதை வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன். இது எதுக்கு நான் வாங்கி வச்சுக்கிறேன்? ஏண்டா ஒரு ரக்கா கொஞ்சம் 5,000 ரூபாய், ஒரு சின்ன இது போனாலும் 20,000 30,000 யாரா செலவு பண்ணுறது? அதெல்லாம் ஆச்சு அவனை வலிக்காதுண்ணா. இருந்தா அவனை அதிலே போடு, இதில் போடு மாப்பு கட்டிலே அடி. ஏய் இதை திருறீங்க. நீ என்ன பண்றான்னு தெரியுமா?
அன்னைக்கு தான் மாமா கிட்ட 500 ரூபாய் போய் சொல்லி வாங்குறானுங்க. பயங்கரமா போய் சொல்றானுங்க, நடிக்கிறானுங்க பயங்கரமா. நீ ட்ரோன் திருடின்னு வந்துக்கிறானுங்க. நாளைக்கு ஆபீஸ் மேல வீடுலாம் இருக்குது, நகை என்ன திருட்டான என்ன பண்றது இவங்கள? இதை பண்ணுற வேணா நான் பண்ணுவீங்க ஆஃபீஸில். உங்களை நம்பி எவ்வளோ பொருள் வச்சுக்கிறோம். இவன் கூட சேர்ந்து நீ கேட்டியா, இவன் கூட சேர்ந்து நீ கேட்டியா? நோ, 2 பேரும் ஃப்ராடு. நான் பயங்கரமான ஃப்ராட் 2 பேரும். இந்த வேலைலாம் எங்கள் கையில் பண்ணக்கூடாது. திட்டு வேலைலாம் எனக்கு தெரியாது. எப்படி வந்து என் ட்ரோனை ஓயிட்டு நிற்கிறீங்க? எவ்வளோ தெரியுமா அது வேலை? 1.5 லட்சம் ரூபாடா. ஒரு ரக்கம் வந்தாலே 30,000 ரூபாய். இதெல்லாம் குழந்தைங்க வளர்ற பொருள் நினச்சிருக்கிறியா? அப்படித்தாங்குதா? அப்படித்தாங்குதா? இல்லம்மா கொஞ்சம் ஓட்ட கட்டுக்கல. ஏய் ட்ரோன் அதில் கேமரா இருக்குதுடா. இப்போ என்ன 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய். முத்துக்கு ஃபோன் பண்ணுறா. பண்ணுறேன். அன்னைக்கு எப்படி போய் சொன்னேன், நீ மாட்டுற பண்ணி. என்ன ஒத்துன்னு பார்த்துங்க. 2 பேரும் பிச்சிரும் பிச்சு திட்டு வேலை பண்ணுறீங்க. போடுறா முத்துக்கு ஃபோனை. ஹலோ மாமா, இங்கே வா. சிறப்பான சம்பவம் ஒன்று பண்ணிக்கிறாங்க இவங்க. என்னதா ட்ரோன் திருடிக்கிறாங்க. வாங்க மாமா. முத்து வந்துட்டான். என்னடா பிரச்சனை? ஏய் ட்ரோனை எடுத்து நோண்டி நிற்கிறானுங்கடா அவனுங்க. மாமா இவன் நான் சொன்னேன் மாமா, இதுமாரி சத்துல நான் ட்ரோன் வாங்கி வச்சுக்கிறேன் அப்புறம் எத்து ஓட்டு அப்படின்னு சொன்னான் மாமா. இவன் தான் நல்லா மாமா எத்து ஓட்டுனான். பாத்தியா, திருப்பி அவ்வளோ அடி வாங்கி கூட போய் சொல்ற பாத்தியா? ஏய் சத்தம் நான் திட்டு வரணும் கூட அப்புறம் அவர் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கோகுலே, நான் அதெல்லாம் நம்பல. இவ்வளோ நேரம் அவன் கண்ணில் தண்ணியே வரல. முத்து வந்தோடனே எப்படி அழுகுறானுங்க? உங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. மாமா மாமா நீ வந்த உடனே நடிக்கிறான்டா அவன். பிச்சு விளையாடுறானுடா. சொல்லண்டா இவர்தான் மாமா இன்னைக்கு சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஓட்டுங்கடா அப்படின்ட்டு. அவர் ஓட்டு சொன்னா நீங்க ஓட்டுவீங்களா? என்ன இவ்வளவு நேரம் இந்த வார்த்தை நீங்க சொல்லவே இல்லையா என்கிட்ட? முத்து வந்து என்ன சொல்றீங்க? அம்மா அவர்தான் மாமா சொன்னாரு. சத்தியம் 2 பேரும் நம்பாத முத்து. அன்னைக்கே எவ்வளவு போய் சொன்னானுங்க. 2 பேரும் நம்பாத. உடம்பு சரியில்லைன்னு 500 ரூபாய் வாங்கிக்கிறானுங்க. இப்ப 2000 ரூபாய் வாங்க போறானுங்க. 2000 போகணுமா மாமா? அப்படிலாம் இல்லை மாமா. பதாட்டுக்கார பூச்சியா இருக்கிறானுங்கண்ணா. விட்டுனா இதுல என்னன்னா பண்ண போற? அச்சு என்ன பண்ண போறீங்க? கொஞ்சா கூட பரவாயில்லடா. திட்டுமா பண்ணோட மாமா அவன் தான் மாமா சொன்னா இது மாதிரி சத்தியம் திட்டு வரேன்னா அவரு கிடக்குறாரு அப்படின்னு தான் மாமா மாட்டி விட்டுனே இருக்கிறானுங்க. இங்க அச்சா பத்தாது எல்லாருமே சொன்னியா நீ? நான் சொல்ல அவன் போய் சொல்லலாங்கிற அப்பா பார்த்தாலும். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இது ஓட்டி பார்க்கணும் எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா. நீ கத்துக்குச்சானே உனக்கு? இல்லடா நீயே கேட்கவே இல்லையா? அவனை நம்பிக்கிட்ட வாங்கி வச்சு இத்தினா அவனுக்கு ஓட்ட கத்துட்டு விளையாட்டுக்கார புள்ளிங்களா எடுத்துருவானுங்களா? அவனுக்கு உனக்கு தெரியாதுண்ணா. உங்க மூஞ்சியில பார்த்தாலே என்ன புள்ளி நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு தெரியுது. ஆனாலும் முத்து சொல்றானு உங்களுக்கு கத்துறேன். இதோட எடுக்கவே கூடாது. நீங்க 2 பேரும் என்ன கேட்காத. நாங்க ஓட்டுவோம், நீங்க பாக்குறீங்க. சரியா? அவன்லாம் ஓட்டனா அதே சொல்லாம முன்னாடி எடுத்துக்கிறேன்டா. கோகுலே இது இன்னொரு வாட்டி பார்த்துலாம் அவங்கள. இதுக்கப்புறம் ஒழுங்காக நல்லா பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா பிச்சு எடுத்துருவானே ஒழுங்கா இருந்துக்கணும். என்ன கேட்காத என் பொருள் எதையும் தொடக்கூடாது. சரியா? நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாத போயிடுச்சு. இது மாதிரி இவ்வளோ நாள் தெரிஞ்சா எடுத்து போயிட்டுருவீங்களா நீங்க? இது மட்டும் தெரிஞ்சா போதுமா? இதுல எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இது ஃபோன்லேருந்து இதை கனெக்ட் பண்ணோம். நீ ஒரு வாட்டி கற்றுக் கொடுமாம்மா, நாங்கள் ஓட்டுறோம். அதுப்பா இது ஜாக்ஸ் வருவணும். இந்த ஃபோனில் இதை கனெக்ட் பண்ணோம். 1008 இதுக்கு இதுக்கு எப்பயுமே தரல இருந்தால் செடியில் கிடியில் எடுத்துன்னு போய் வச்சிருவீங்க. புரியுதா? நீ ஆசைப்படுறீங்கன்னு உங்களுக்கு ஓட்ட கத்துறேன். முத்தைய பற்றியா நீ சொன்னது நல்லா செய்கிறேன். இந்த பட்டனுக்கு இதில் இப்படி உட்காரேன். இந்த பட்டன் இல்லை, நம்ம லேசாக நம்ம கிட்ட வர வச்சுட்டா ஃபஸ்ட்டு. அப்படி போதா? தேவ பக்கா பக்கா அதே நம்ம கிட்ட வருதா? ரொம்ப கிட்ட வந்தால் மூஞ்சி எடுத்துரும். இப்போ என்ன பண்ணுங்க வாங்க கற்றுக் கொடுக்கும்போது என்ன எந்த எந்த பட்டன் எடுத்துனா பார்த்தியா? தொகுதியில் உன் கையை காட்டேன். பொறுமையாக கொஞ்சோண்டு லேசாக மேலே தள்ளினா மேலே போகும். பார்த்தீங்க? லேசாக பொறுமையாக தள்ளு. நான் ஒரு வாட்டி பண்ணி பார்க்குறேன். அதே லேசாக தள்ளு. ரொம்ப கீழே பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கு. ஓகேவா? அது பண்ணக்கூடாது. சைட்லாம் பண்ணக்கூடாது. என்ன கேட்க கூடாது. சொல்லி கொடுக்குறாங்க கம்முறா. இப்ப ரோல் அடிக்கிற எப்படி ரோல் ஆகுதுன்னு மட்டும் பாரு. அங்க நிக்குதுல அப்படியே ரோல் ஆகுது பாரு. ரோல் ஆகுது. ஆமா. இப்ப நம்ம என்ன பண்ண கேமரா ரெக்கார்டு கொடுக்கணும். இங்க இதுல வருதுல நம்ம இங்க ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு பட்டன் இப்படி ஆயிடுச்சுன்னா ரெக்கார்ட் ஆயிடும். ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ பாரு கேமரா அங்கதான் நம்ம முகத்துக்கு வரப்போகுது பாரு.
ரெடி பக்காவா நம்ம 3 பேர் தெரியுமா அப்படியே கேமரா டவுன் பண்றேன் பாரு கேமரா கீழே இருக்கிறது மேலே ஏற்றுறது அவனுக்கு சாட்டிங்களா ஏன்னா திரும்ப இச்சிக்கிச்சேன்னா ரக்கா லேசா இந்த திட்டு லைட்டா மேலே லேசா மேலே அந்த கேமரா ரொட்டேஷன் எப்படி மாமா அதெல்லாம் கத்து விடுமா அப்புறமா கேமராலாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் ஓட்டணும்னு கேட்டீங்களா ஹெலிகாப்டர் ஓட்டு பத்தியா பயங்கரமா இது பயமா இதா இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே இத வாங்கிட்டே உங்களுக்கு தான்டா இத வச்சு உங்களுக்கு தான்டா கத்தர போறேன் நீங்க தான்டா விளையாட போறீங்க நம்ம தான்டா ஷூட் பண்ணோம் ஆனா கேட்காதது வந்து ரக்கி முறி வச்சுட்டீங்கன்னா என்னடா பண்றது ரைட் தானே 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமாடா கண்டிப்பா குழந்தை கையா லேசா சூப்பரா அதுதான் அப்படியே கீழே இருக்கு பொறுமை கீழே இருக்கு பொறுமை லேசா பொறுமை ரொட்டேஷன் இதானே ரொட்டேஷன் லெஃப்ட் பக்கா சூப்பர் கைதர் கீழே இருக்குதா நம்ம கிட்ட இருக்குதா கிட்ட பாரு அங்க பாரு எப்படி எல்லாருக்கும் கத்து கொடுக்குற வாத்தியார் எனக்கு ரொம்ப பாஸ்டா பண்ணா வேஸ்ட்பா ஸ்லோவா பண்ணி கத்துக்குப்பா ரொம்ப ஹைட்டானு பாரு கீழே இருக்கு மாமா ஓட்டுறாரு மாமா டான்ஸ் போடு சாமி கேமரா ரொட்டேஷன் இருக்கு இதோ ரைட் இந்த பக்கம் சுத்ரா பாய் அங்க போய் அங்க காட்டுது ஆடு ரவி ஆடு டம்பா அங்க பாரு அப்பா ஓட்டுறாரு என்ன நீ ஒரு ஆடு வா அங்க பாரு என்ன ஆட மாட்டற போதும் கீழே என்ன டிரைவர் பாத்தியா ட்ரோன் டிரைவர் இது இப்ப சொல்லாம டிரைவர் பாயினில விட்டு அடிப்பேன் வா மேலத்துக்கு இந்த பட்டன் மேலத்துக்குமா இது ஒண்ணு பண்ண அதை பண்ணாது இது மட்டும் மேலத்துக்கு இது மட்டும் மேலத்துக்கு மேல பொறுமையா கீழே மேல பொறுமையா அப்படி பண்ண கூடாது அதே தூக்குனா ஏறும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ட்ரோன் பறக்க விட போறோம் அதனால காண முத்தி முடியாது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை